திமிர் பிடித்த இளவரசன். முன்னொரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய நாடு இருந்துச்சான். அந்த நாட்டை ஒரு அரசர் ஆண்டுகிட்டு வந்தார். அவருக்கு ஒரு புத்திசாலியான இளவரசர் இருந்தார். அவர் ரொம்ப புத்திசாலி. எப்பவும் புத்தகங்களை படிச்சுக்கிட்டு தன்னோட அறிவை வளர்க்கிறதுலேயே நேரத்தை செலவிடுவார். ஆனால் அவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. இவ்வளவு புத்திசாலியான நமக்கு எந்த நிம்மதியுமே இல்லையே. இந்த நாட்டை அடுத்து நாம தான் ஆள போகிறோம். அதுக்கு தகுதி வந்துருச்சான்னு கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு எப்போ பார்த்தாலும் குழப்பிட்டே இருப்பாராம். ஒரு நாள்னு தோட்டத்தில் நடந்து போகிறப்போ ஒரு தங்கப்பூவை பார்த்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த பூவை நாம் பார்த்ததே இல்லையேன்னு தோட்டக்காரனை கூப்பிட்டு இது என்ன பூன்னு கேட்டாராம். இது தங்க மந்திர பூ. எனக்கு மன நிம்மதி வேணும்னா நான் இந்த பூட்டை தான் கேட்பேன். எனக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு சொன்னான் அந்த தோட்டக்காரன். உடனே டக்குன்னு அந்த பூவை பிடுங்கினார் அந்த இளவரசர். இது என்ன முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்லி தோட்டக்காரனை அனுப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் தனக்கு வேண்டிய இந்த பூட்டை கிடைக்குமான்னு சந்தேகம் வந்துச்சு அந்த இளவரசருக்கு. உடனே எனக்கு ஒரு உதவி வேணும் மந்திர பூவேன்னு கேட்டார். அடுத்த நிமிஷம் ஒரு மின்னல் வெட்டிச்சான். இளவரசர் அந்த மந்திர உலகத்துக்குள்ளே போயிட்டாரு. அவங்க ஒரு மாய தேவதை அவர் முன்னாடி வந்து நின்னாங்க. இளவரசரே, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டுச்சு அந்த மாய தேவதை. அதுக்கு இளவரசர் சொன்னார், எனக்கு மன நிம்மதியே கிடைக்கல, அதனால் நான் இன்னும் புத்திசாலியாக மாறணும்னு கேட்டார். அதுக்கு அந்த தேவதை சொல்லிச்சான், நீ இப்போ இருக்கிறதை விட பெரிய புத்திசாலியாக மாற உனக்கு வரம் தர்றேன். ஆனால் மன நிம்மதி புத்திசாலியாக ஆனால் மட்டும் வராது. நீ எப்போ உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கியோ அப்பந்தான் உனக்கு மன நிம்மதி கிடைக்குன்னு சொல்லிட்டு அவரை திரும்ப அரண்மனை தோட்டத்திலேயே விட்டுடுச்சு. இப்போ இளவரசர் தனக்கு புது நாணம் கிடைச்சதா உணர்ந்தாரு. முன்னை விட இப்போ அறிவு நல்லா வேலை செய்கிறதையும் உணர்ந்தாரு. அப்பந்தான் தோட்டத்துக்கு பக்கத்தில் நிறைய குட்டி பிள்ளைங்க விளையாண்டு இருக்கிறத பார்த்தாரு. அந்த பிள்ளைகள் தங்களோட அறிவை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு சின்ன சின்ன புதிர்களை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. உடனே இளவரசர் கேட்டார், உங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களால் அடுத்தவங்க உதவி இல்லாமல் புதிரை கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னார். அதுக்கு அந்த குட்டி பிள்ளைங்க சொல்லிச்சுங்களா, அறிவு இருந்தால் நாங்கள் தனியாகவே விளையாடலாம், ஆனால் ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சால் தான் நம்மளோட அறிவு பெருகும். குட்டி பிள்ளைகளோட இந்த யுக்தி இளவரசர் ரொம்பவே யோசிக்க வச்சுதான். அதி புத்திசாலியானா தினமும் அறிவு வளர்த்ததுக்கு பதிலாக மற்றவங்களோட பழகுறதுனால கூட நம்ம புத்திசாலியாக மாறலான்னு அன்னைக்கு தான் அவர் உணர்ந்தார். இனிமேல் நாம் நேரத்தை அதிக செலவிடாமல் இந்த மாதிரி மக்களோட மக்களாக கலந்து தன்னோட வளர்ச்சியை அதிகப்படுத்தலான்னு நினச்சாரு. இந்த புது மாற்றத்தை பார்த்த அந்த அரசர் தன்னோட மகனை இப்போது புத்திசாலி மட்டும் இல்லாமல் சரியான நேர்வழியில் செயல்படுற அறிவாளின்னு உணர்ந்தார். அதனால் அந்த இளவரசனை அரசனாகவே அறிவிச்சிட்டாரு. உடனே அந்த புது அரசர் தனக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் தனக்கு அறிவு வர வச்ச அந்த குழந்தைகளோட நேரத்தை செலவிட ஆரம்பித்தார்.